அன்பின் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு சகோதரன். இன்றைக்கு நாம் இஸ்ரவேல் மக்களிடமிருந்து ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5வது வசனம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும். இவர்கள் திரும்ப அழுதார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது. அப்ப இவங்களுக்கு அழுகிறதே தான் வேலை. எதுக்கு எடுத்தாலும் அழுகிறது தான். அப்ப இன்றைக்கு, அதாவது அந்த நேரத்தில் அவர்கள் அழுததற்கு காரணம் என்ன? இவர்கள் நினைத்து பார்த்தது. எதை நினைத்து பார்த்தார்கள்? அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு கொடுமையா வேலை வாங்கினாங்க, இங்க வேலை இல்லாம ஃப்ரீயா இருக்கிறோமே, ஜாலியா நடந்து போறோமே அப்படின்னு நினைக்கல. நம்ம நடக்கும்போது வஸ்திரம் பழையதாகவில்லை, பாதரட்சை கிழிந்து போகவில்லை, கால் வீங்கவில்லை. அதை நினைச்சு பார்க்கல. எதை நினைச்சு பார்க்கறாங்க? அங்க கிடைச்ச உணவுகளை நினைத்து பார்க்கறாங்க. அங்க எதுக்கு அந்த உணவை அவன் கொடுத்தான்? எகிப்தியன் அந்த உணவை கொடுத்தால்தான் இவர்கள் வேலை செய்ய முடியும். ஏன்னா வேலை அவ்வளவு கொடுமையான வேலைகள். அந்த கொடுமையான கடுமையான வேலைகளை செய்வதற்காக இவர்களுக்கு இலவசமாய் கொடுத்தார்கள். அப்ப இந்த இடத்துல அந்த உணவு தேவையில்லை. மறுபடியும் மச்சங்களையும் கொமட்டிக்காய்களையும் கீரைகளையும் சாப்பிட்டா உடம்பு பெருத்து போயிரும். இங்க டயட்ரி ஃபுட்டு மன்னா. தேவ தூதர்கள் சாப்பிட்ட அற்புதமான ஆகாரம். கொத்துமல்லி அளவு கீழே விழுகுது. அதை எடுத்து அரைச்சு சாப்பிட்டா, அதை மாவாக்கி அப்பமாக்கி சுட்டு சாப்பிட்டா தேனிட்ட பணியாரம் போல இருந்தது. சரி, ஆனா இவர்களுடைய நினைவுகள் எதை கொண்டு வந்தது? வருத்தத்தையும் அழுகையும் கொண்டு வருகிறது. அநேக நேரங்களிலே பிரச்சனை காரியம் அல்ல, குறைவு விஷயம் அல்ல, நாம் எதை நினைத்து பார்க்கிறோம். நாம் எதை நினைத்து பார்க்கிறோமோ அதுதான் நமக்கு அழுகையோ அல்லது மகிழ்ச்சியோ கொண்டு வருகிறது. இவர்கள் எதை நினைத்து பார்த்திருக்க வேண்டும்? அப்பாடா, இங்க அவ்வளவு வேலையே இல்லை, நம்ம வேலையை மட்டும் செய்யறோம் அப்படின்னு யோசிச்சிருக்கணும். மாறாக இவர்கள் அங்கே கிடைத்த உணவுகளை நினைத்து அழுதார்கள். இன்றைக்கும் நிறைய பேரு உணவுக்காக தான் அழுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் நீங்களும் நானும் அப்படி இல்லாமல் அவர் நடத்துகிற விதத்தை நினைத்து பார்த்து, எபினேசர் அல்லவா, இம்மட்டும் நடத்தின எபினேசர் அவரை நினைத்து பார்த்து நாம் மகிழ்ந்து அவரை துதிக்க வேண்டும். நம்முடைய நினைவுகள் தான் காரணம் என்பதை மறக்க வேண்டாம். நாம் எதை நினைத்து பார்க்கிறோம், அதுவே நம்மை பாதிக்கிறது.